சார் சார் ஒரு விஷயம் சார், அதிமுக பலவீனமாக இருந்தாலும் அதிமுக தான் எங்களுக்கு எதிரி அப்படின்ட்டு உதயநிதி சொல்லி இருப்பதன் மூலம் தேர்தல் களத்திற்கு என்ன சொல்லி இருக்கிறது திமுக அப்படிங்கிற ஒரு விஷயம். பலவீனமாக அதிமுக இருக்குது அப்படின்ட்டு திமுக அழுத்தமாக பதிவு செய்வதன் மூலம் அதிமுகவிற்கு என்ன சொல்ல விரும்புகிறது திமுக? ஒரே கேள்விதான் 2 விதமா கேட்டிருக்கேன். உதயநிதி அவர்கள் ஒரு யதார்த்தமான உண்மையான சூழ்நிலையை பதிவு வைத்திருக்கிறார். மேடம் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள் 13 கட்சி கூட்டணியில் திமுக இருக்கிறது என்று. அந்த கட்சிகள் எல்லாம் ஒரு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், எப்போது வருவார்கள் வருவார்கள் என்று. வராத விரக்தியில இந்த கூட்டணியுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள், அதிமுக பாஜக கூட்டணியுடைய தலைவர் அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி சரியாக அமைவதில்லை என்று சமீபத்தில் ஒரு கோபத்தை வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்பாடுடைய நோக்கம் தான் மேடத்துறை வாயிலிருந்து வார்த்தையில் வருகிறது, 13 உடையாத 13 1 கசியாதா என்ற ஒரு ஆதங்க நிலை தெரிகிறது. அந்த யதார்த்தத்தை தான் இப்போது அவர் கோபமாக வெளிப்படுத்தினார். அதைத்தான் பார்க்கிறேன். உண்மை நிலைதானே. கட்சியிலிருந்து எந்த சூழ்நிலையிலும் ஒரு கூட்டணி இல்லாமல் எல்லா கட்சியுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் கரைந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். பல்வேறு பக்கமா அதிகமான மக்கள் ஒவ்வொரு கட்சிக்காக சுட்டிக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில பலகீனம் நிலை தெரிகிறது. இருந்த போதிலும் ஒரு 31 ஆண்ட கட்சி என்ற ஒரு மரியாதைக்காக, ஒரு மரியாதை நிமித்தமாக உதயநிதி அவர்கள் ரொம்ப அழகாக கௌரவப்படுத்தி அதிமுகவை கௌரவப்படுத்தி இருந்தால் அவர் தான் எங்களுக்கு எதிரி என்று சொல்லியிருக்காங்க. ஏன்னா தாவக நிலைக்கு ஈக்குவலாக அதிமுக கொண்டு போயிடக்கூடாது பாருங்க, அவசரமா மக்கள் கொண்டு போவார்கள், அதை நான் செய்ய மாட்டேன். ஸ்டாலின் அவர்கள் சென்ற நேரமே ஆட்சிக்கு இருக்க முடியும், முயற்சி பண்ணியிருந்தாங்க. ஆனா அந்த முறை கொல்லப்பட்டமா நான் வரமாட்டேன், முறையா தேர்ந்தெடுத்தான் வருவேன் காத்து கொண்டிருந்தார்கள். பத்திரிகைலாம் எழுதுனேன், எப்படி வேணாலும் வரலாமே, அங்க பிடிக்கலாம் முடியாது என்று சொன்னார். அதே போல அதிமுகவை நாங்கள் எதிர்ப்போம், அதிமுக ஒன்றில்லாத நிலையில் நாங்கள் சொல்வதெல்லாம் மக்கள் சொல்ல வேண்டும் என்ற நிலையிலே தான் அருமையான ஒரு யதார்த்தத்தை, தேர்தல் யதார்த்தத்தை சொல்லியிருக்கிறார். அந்த நிலையிலிருந்து மாற முடியாத எடப்பாடி அவர்கள் நாங்கள் வாரிசு அரசியல் மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு வாரிசு என்ன வாரிசு அல்லாதவர்கள் என்ன, நான் நீங்களுமா ஏற்றுக்கிறோம், மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சார். மக்கள்கிட்ட இந்த எதிர்ப்பு நிலையும் இல்லை, அழகாக மக்கள் எதிர்ப்பு கொண்ட நிலையில அவங்க கட்சிக்காரங்க ஏத்துக்கல. இங்க வந்து மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. அதிமுக உள்ள தலைவர்களை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலதான் செங்கோட்டை வெளியே போறாரு. அதே மாதிரி ஒவ்வொருத்தராக போயிட்டு இருக்க திமுக கொஞ்சம் பேர், தாபா கொஞ்சம் பேர் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலையிலிருந்து அவர்களை பாதுகாக்க மேடம் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. கட்சியை அடகு வைத்து விட்டார்கள், கட்சியை விட்டு விட்டுறார்கள், கட்சிக்கு தலைமை அமித்ஷா என்பதை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். அங்கே முடிவு செய்யப்பட்டு எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலை தான் கட்சிக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் செய்வதுதான், நாங்கள் முடிவெடுப்பதுதான் கூட்டணிக்கு முடிவு என்ற நிலை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதை யதார்த்தமா சொல்வது என்ன தப்பு இருக்குது? உதயநிதி என்ன தவறாக சொல்லிவிட்டார்? பலவீனப்பட்டது உண்மையா இல்லையா? ஊடகங்கள் சொல்கின்றனவா இல்லையா? மக்கள் சொல்கின்றன இல்லையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் இதை சொல்கிறார்களா இல்லையா என்பதை மேடம் மறுக்கிறார்களா? அப்பனா ஏன் இவர்கள் எல்லாம் கட்சியை விட்டு சொன்னார்கள்? நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே யதார்த்த அரசியலை, கௌரவ அரசியலை பேசுகிறவர்களுடைய எங்கேயுமே தரம் வார்த்தையை உதயநிதி அவர்கள் பயன்படுத்தினாரா என்றால் இல்லை. எப்படியா இருந்தாலும் அவருக்கு ஆழி பெருக்காய டப்பா இருந்தாலும் சரி, புருஷன் என்ற பெயருக்கு இரும்பி கொண்டிருந்தாலும் சரி, அவர் தான் அங்கே எதிரி கட்சியில் இருக்கிறார் என்ற நிலையை சொல்லியிருக்கிறார். அதற்கு அரசியல் ரீதியாக பதில் சொல்ல வேண்டிய கடமை அந்த கட்சியுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய சகோதரியை சார்ந்தது. அதை விட்டுட்டு 30,000 கோடி எங்க, 20,000 கோடி எங்கன்னா சரி, அதே கோடி உங்க காலத்துல, அதே ரைட் உங்க காலத்துல நடந்துச்சு. சட்டமன்ற அலத்திலேயே நடந்தது, சட்டமன்ற வளாகத்திலேயே ரைட் நடந்தது. அதற்கெல்லாம் என்ன பதில்? சரி. ஆகவே 5 ஆண்டு காலம் அழகான ஒரு ஆட்சி, நிம்மதியான ஒரு ஆட்சி, மத சச்சரவுகள் இல்லை, சாதிய பிரச்சனைகள் இல்லை, மக்கள் தெளிவாக வாழ்ந்து இருக்கிறார்கள். மக்களுக்கு எல்லோரும் எல்லாரும் பெற வேண்டும் என்ற நிலையில் ஆட்சி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த கருத்து என்பதற்காகத்தான் ஏதாவது சொல்லிவிட்டு போகணும். சரி சரி, ஓகே சார், ஓகே சார், வணக்கம் சார், சொல்லுங்க, முடிக்கிறேன் நானு. அன்பு சகோதரர் சொன்னாரு, தாராக்கா வந்து ஊழல் இல்லாத ஒரு ஆட்சியை தருவதற்காக இறைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குப்பா, அதை ஃபில்டர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதே அவர் அதிமுக உள்ள பல பேர் குற்றச்சாட்டுக்கு ஆளான
செங்கோட்டையன் போன்றவங்க, நாஞ்சில் சம்பத் போன்றவங்க அவர் கட்சியை வச்சுக்கிட்டு சார், இருக்காரு. நாஞ்சில் சம்பத்தி எந்த பதவியில இருந்தாரு? அவரை போய் சொல்றீங்களே, அவர் ஒரு பாவம். அப்ப திமுக அதிமுக யாரையும் எதிர்பார்க்காமல் அவர்களால் கட்சி நடத்த முடியாது என்பதை விஜய் அவர்கள் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்றுதானே பொருள். அப்ப எப்படி ஒரு தர முடியும் என்று அவருக்கே வழி தெரியல. ஆள் இல்லை என்று அதிமுக வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்தவங்க உங்க சரி. அமைச்சர் தப்பு இல்ல. ஓ அந்த சரி சரி மேடம் அவரை கொஞ்சம் அனுமதிங்க ப்ளீஸ். அதிமுக நீட்டை எதிர்க்கிறதா ஆதரிக்கிறதா என்பது புரியவில்லை. நீட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று அவர்கள் கூட்டணி வாயிலாக சரி மேடம் தெரியும் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். சரி, அதே மாதிரி தாவேக அவர்கள் சொல்லும் பொழுது அதிமுக என்ற கட்சியே மாநிலத்தில் இல்லை, எங்களுக்கு திமுக தான் எதிர் பலம் கொண்ட கட்சியா இருக்கிறது என்று வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். என்ன பொருள் என்று சொன்னால் தாவேகாவிற்கு எதிராக அதிமுக என்ற கட்சியே இல்லை, திமுக மட்டும்தான் யானை பலம் கொண்டிருக்கிறது, அதை மட்டும்தான் உங்கள் எதிர்ப்பு என்று சொன்னால் அதற்கு ஏன் இதுவரை எடப்பாடியோ மற்றவர்களோ பதில் சொல்லவில்லை? என்ன காரணம்? அப்படி என்று சொன்னால் தாவேகாவுக்கு ஈக்குவலாக சமமாக போடுவதற்கு அதிமுக போன்ற கட்சிகளுக்கு பலம் இல்லை என்று எடப்பாடி அவர்கள் ஒத்துக்கொள்கிறார்களா? அதே கவலைதான் அமித்ஷா அவர்களுக்கு இருக்கிறதால் தான் கூட்டணி பலமாக இல்லை என்று சொல்கிறார் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு ஒரு முறை இல்லை, தாவேகா கட்சி ஆரம்பத்தில் இருந்த திமுகவை தான் ஒரு பொருட்டான கட்சியாக தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கிடையாது வரைக்கும் அதிமுக பத்தி பேச்சே கிடையாது. அதிமுக உள்ள எல்லாத்தையும் தோப்பல போட்டு போறாரு, அவ்வளவுதான். அப்படி என்று சொன்னால் அதிமுக கட்சி பலவீனமாக இல்லை, பலவீனமாக இருக்கிறது என்பதை சகோதரி போன்றவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்றாலே பொருள். ஓகே சார், ஓகே.